முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி புனித பயணத்தை பத்தி தான் பேச போறோம். நாங்க வந்து சென்ட் தாமஸ் மலையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு புறப்படுறதுக்கு கிளம்பணும். சென்ட் தாமஸ் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வழி அமைச்சார். நாங்க சந்தோஷமா ஒரு சின்ன குழு தான் அங்கிருந்து கிளம்பணும். இதுல என்ன விசேஷம்னா அனைவரும் மாதா பிரியர்கள், இறைபக்தி உள்ளவர்கள். அதனால் நேராக நாங்கள் போன இடம் வந்து அச்சிரப்பாக்கம் போய் சுற்றி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு அங்கேருந்து மெதுவாக எல்லாரும் கிளம்பணும். ஏன்னா அங்கே ஒரு பொண்ணுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டணும். வந்தவங்க அத்தனை பேரும் அதை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஃபாதர் வந்து எங்களை விசாரிச்சார். ஏன்னா எங்கள் வண்டியில் வர்றவங்களுக்கு யாருக்குமே ஆல்கஹால், அதாவது மது பழக்கம் கிடையாது. எந்த நேரமும் ஜெபம் சொல்லிக்கிட்டே தான் வருவாங்க. அதனால ஃபாதருக்கு எல்லாம் நல்லா பழக்கமானவங்க தான் நாங்கள். ஃபாதர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணார். அப்புறம் அந்த சர்ச்சில் உள்ள நாங்கள் எல்லாரும் சுற்றி பார்த்து நாங்களும் ஜெபம் பண்ணோம். போகிற காரியம் எந்தவித ஆபத்து இல்லாமல் அன்னையை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக வரணும்னு அங்கேயே காலை உணவு சப்பாத்தி, இட்லி, அது நல்லபடியாக சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க, திலகவதி சிஸ்டர்னு, அவங்க தான் அதை செய்தாங்க. அதை நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதோ தெரியுது பாருங்க மாதா, அங்கே தான் உட்காந்து எல்லாரும் அன்பாக சாப்பிட்டு இருந்தோம். அப்போது நிறைய பேர் வந்து எங்களை விசாரிச்சுருந்தாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி சென்ட் தாமஸ்லேருந்து வந்தோம். இந்த வண்டியில் தான் நாங்கள் போனோம். இந்த வண்டியில் போகும்போதும் வரும்போதும் மாதா பாட்டு தான். அவருக்கு டிரைவர் சொன்னார், நான் இது வரைக்கும் எவ்வளோ பேரை இட்டுன்னு போயிருக்கேங்க, ஆனால் ஃபுல்லாக மாதா பாட்டு ஜபம் இந்த மாதிரி பண்ண ஆளுங்க நீங்கள் தான் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாராம், ஆனால் அந்த 3 நாள் அவர் பண்ணவே இல்லை. இல்லை நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொன்னார் டிரைவரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அதை பாண்டிச்சேரியில் எதுக்கு நின்னோன்னா, இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து பர்மிட் வாங்கிட்டு தான் இந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும். அதனால அந்த பர்மிட்டை வாங்கிட்டு டிரைவர் வந்தார். அந்த பாண்டிச்சேரியை நான் வீடியோ எடுத்துட்டேன். அழகா பாருங்க தான் அமைப்பு. இந்த கோயில் தான் அந்த கோயில். இந்த கோயிலில் வந்து எல்லாரும் அமௌண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த கோயில் ரொம்ப பழமையான பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே தான் மாதா குளம் இருக்கு. இந்த குளத்தை நான் போய் சுற்றி பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜபம் பண்ணிட்டு நாங்கள் ஜபத்தில் இறங்கிட்டோம். இங்கேயும் மத்தியான உணவு வந்து சிஸ்டர் திலகவதி தான் செய்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். புளி சாதம். இது நாகூர் தர்காங்க. அந்த வழியாக வரும்போது வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த நாகூர் தர்காவை எல்லாரும் பார்த்துட்டு தான் போவாங்க. இங்கே வந்து அனைத்து மதத்தினரும் தர்காக்குள்ளே போக அனுமதி இருக்குங்க. ஒன்றும் தடையெல்லாம் இல்லைங்க. நேராக போகலாம். தர்காக்குள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். இல்லை நம்மளுக்கு என்ன தெரியலையோ அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. போனதும் கேட்குறாங்க, தாயத்து கட்டணுமா, வீட்டில் பிரச்சனையா, அப்படியே அன்போடு கேட்குறாங்க. அதுக்கான பரிகாரங்களும் அவங்க செய்கிறாங்க. இதுதாங்க உள்ள தோற்றம். கடை வீதி மாதிரி இருக்கு. அந்த சைடு தர்கா இருக்கு. 2 சைடும் சொப்பு சாமான், அப்புறம் குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள், அந்த முஸ்லீம் ஜபம் மாலை இருக்குல்ல அது இருக்கு. அப்புறம் வீட்டு வாசல்ல தொங்க போடுற அந்த தீட்டு, அந்த பில்லி சூனியம் கட்டெல்லாம் உடைக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் அங்கே விற்கிறாங்க. அப்படி இதை பாருங்க, துப்பட்டா எல்லாமே இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் ஃபுல்லாக ஒரே எல்லாம் இறுக்கமாக இருக்கு. ஆனால் போகிறதுக்கு வழி இருக்கு. அந்த இடத்துல போகிறாங்க பாருங்க. இதை பாருங்க, அவங்களோட புத்தகம், அந்த குரான் புத்தகம். இதுதான் அந்த நாகூர் கோயிலோட அந்த தர்காவோட பேர். இதுதாங்க. நேராக உள்ளே வந்தோம்னா அது போட்டாலே எடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இங்கே இருக்கிறவர் தான் அங்கே முன்னால் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பார்த்ததும் தெரியுது இவங்களுக்கு முஸ்லீம் இல்லைன்னு தெரியுதுனால அவர் சொல்லி கொடுக்குறாரு. அங்கே போன உடனே உள்ளே நம்ம போகலாம். டோக்கன் 5 ரூபாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போகலாம். லேடிஸ்க்கு அனுமதி கிடையாதுங்க, ஜென்ட்ஸ் மட்டும் போகலாம். உள்ளே போயிட்டு அந்த இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம். வெளியே வந்தோன்னே ஒருத்தர்கிட்ட தாயத்தை கட்டிக்கிட்டாங்க 2-3 பேர். கருப்பு கயிறு அண்ணா கவர் மாதிரி கட்டுவாங்களே, அதை கட்டிக்கிட்டாங்க. அது பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க. அந்த அண்ணா கவரை கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வரணும். அப்படியே அவங்க இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு அந்த பயம் நல்ல அறிவுரை எல்லாம் சொன்னார். இதுதாங்க பிபி ஊதுவாங்க.
அந்த காலத்துல இருந்து இது பயங்கர சவுண்டா கேட்குமா அப்பவே அந்த காலத்திலேயே. இப்போ வந்து அல்லாதே ஊத்துறாங்க பாருங்க, 2 பேர் ஊதி உக்காந்துக்கிறாங்க பாருங்க, நாகூருக்கே கேட்குமா. நம்ம வந்த இடம் இப்போ வந்துட்டோம் வேளாங்கண்ணிக்கு. வேளாங்கண்ணி வந்து அடைஞ்சிட்டோங்க. அடைஞ்சோன்னா அந்த கொடிமரம் இருக்கு பாருங்க, கொடிமரம் கொடி ஏற்ற போறாங்க 12 மணிக்கு. அதுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து சேர்ந்துட்டோங்க. வந்து சேர்ந்து அங்கே எல்லாம் உட்காந்து பாருங்க, காலை உணவு பார்த்தீங்களா, காலை உணவு ஃபுல்லாக சாப்பாடு. அந்த கொடி ஏற்றத்துக்கு முன்னால் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, யாரும் போக மாட்டாங்க அந்த இடத்துல, அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நான் 12 மணிக்கெல்லாம் கொடி ஏற்றணும்ல, இந்த இடங்கள்லாம் பார்த்துக்கின்னு சுற்றிக்கின்னு. ஏன்னா பஸ் வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப தூரத்தில் விட்டுட்டதுனால யாரும் திருப்பி பார்க்கிங் போகக்கூடாதுன்னு எல்லாரும் அங்கேயே வந்துட்டாங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க எல்லாரும் ஜாலியாக குடும்பமாக. இது பாருங்க பிரார்த்தனை இவ்வளோ தூரங்க, 1 கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, முட்டிக்கால் போட்டு போகிறாங்க பாருங்க. இது வந்து ஒரு புது மாதா கோயில். அங்கே இந்த கோயில் அந்த போகிற வழியிலேயே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர், ஏகப்பட்ட ஜனங்க. இதுதான் பழைய மாதா கோயில், பழைய வேளாங்கண்ணி. இந்த கோயில் வந்து அங்கன்னு முட்டி போட்டு இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை செலுத்துவாங்க. இந்த இடத்துல தான் அந்த பூரி கடலை அதெல்லாம் வாங்குவாங்க சிஸ்டருங்களை விற்கிறது. இந்த பாருங்க மாதாவோட இது கோயில் தெரியுதுங்களா பாருங்க, ஒரு ரவுண்டு வருது பாருங்க. பெரிய கோயில் சின்ன கோயில், இதுதான் இந்த கோயில் தான் அந்த காலத்தில் கட்டி. இது வந்து மாதா குளங்க. இந்த பால்கார சிறுவனுக்கு காட்சி அளிச்சாங்களே, அதுக்கு நினைவா இங்க ஒரு நீர் ஊற்று இருக்கு. இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அன்னைக்கு ஏதோ கிரகம்னு கோயிலை மூடிட்டாங்க. இது வந்து பூண்டி மாதா கோயில். இங்க வந்துட்டோம். அது தஞ்சாவூர் முடிச்சுட்டு தஞ்சாவூர்ல வந்து ராஜராஜ சோழன் கோயில் வந்து அன்னைக்கு வந்து ஏதோ கிரகம்னு அன்னைக்கு 4:30 மணிக்கே மூடிட்டாங்க. அதனால நாங்கள் அங்கே போக முடியல. நேராக பூண்டி மாதா கோயிலுக்கு வந்துட்டோங்க. அன்னைக்கு திருவிழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அங்கே வந்தோம்தான் அதே நம்ம சிஸ்டர் திலகவதி சிஸ்டர் மீன் குழம்பும் சிக்கன் தொக்கும் செய்தாங்க. அவங்க செய்துட்டு இருக்கும்போது நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்துட்டோம். ஆனால் அடுத்தது அவங்கள அனுப்பணும்ல, அதனால நான் முன்னால் போய் அவங்களெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேங்க. இது வந்து நான் சொல்ல மாட்டேங்க, பாருங்க எவ்வளோ அதிசயமான ஒரு இடம் இருந்தாங்க. பூண்டி மாதா கோயில் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்தோம்னு இப்போ பாருங்க, இது ஒரு மாதா கோயில் தாங்க. கோயில் மாற்றிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து எதிர்க்கிறது கட்டுறதுனால இந்த கோயிலை மாற்றிருக்காங்க. இது ஒரு மாதா கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு தாங்க நாங்கள் வந்து திருப்பியும் ரிட்டர்ன் வந்த வழியே திரும்பி வந்துட்டோம். இந்த கோயில் பார்க்கறதுக்கு முன்னால நான் வந்து எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, மரியே வாழ்க மட்டும் நம்ம சொல்லலாங்க. இதை பாருங்க, நான் வீடியோவே நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கவே இல்லை. இப்போ படிக்கட்டில் ஒரு பையன் போகிறான் பாருங்க, அந்த வழியாக தான் நம்ம பையன்தான், நம்ம குரூப்பில் வந்த பையன்தான். இது வழியாக நான் ஏற்றுறேங்க வண்டியை, மெதுவாக ஜூம் பண்ணுறேன். குளம் பண்ணி இங்கே எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா உடனே காட்டக்கூடாதுன்றதுக்காக புதுசாக ஒரு மாதா சிலை வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுன்னு பாருங்க. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கேன். பாருங்க, எல்லாரும் வானத்தை பார்க்குறாங்களே, நீங்களும் பார்ப்பீங்க பாருங்க வானத்தை. எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை அமைச்சிருக்கா பாருங்க. இது ஃபுல்லாக வெங்கல சிலைங்க. இது அடைக்கல மாதா திருச்சலங்க. இங்கே தான் இந்த வெங்கல சிலை இருக்கு. இப்போ கோயில் கட்டுறதுனால அந்த சின்னதாக ஒரு இடம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ப்ரேயர் அந்த மாதாவை வந்து அங்கே வச்சிருக்காங்க. இது இந்த பார்க்க போகுது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க, வெங்கல சிலைங்க. இங்கே எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. இதை பாருங்க, அது சுற்றி அந்த மாதாவோட காட்சியை பற்றி போட்டிருக்காங்க. பாருங்க, நிறைய பேர் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. நாகப்பட்டினம் போன அத்தனை பேருமே இந்த கோயிலுக்கு வந்து வெங்கல மாதாவை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. ஜெபமாலை கையில பாருங்க, எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க வேலைப்பாடுகள். இது வந்தவங்க அத்தனை பேர் அங்க உட்காந்து ஜெபமாலை சொல்லி மரியே வாழ்கன்னு ஒரே கூச்சல், அந்த ஒரே ஆச்சரியம். அம்மாவை நம்ம ஏற்கனவே நம்ம அப்படி பாக்குறவங்க, இப்போ நம்ம பிரம்மாண்டமா தாயை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரே சந்தோஷம். இது பாருங்க, பின்தோற்றம் அவ்வளோ அக்ரோட்டா அவ்வளோ அழகா அதை சிற்பம் செய்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு 2 கண்கள் போதாதுங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் சென்னையை திரும்பி அழகாக வந்து சென்ட் தாமஸ் பேட்ரிக் சர்ச்சில் வந்து எங்கள் பயணத்தை முடிச்சிட்டேங்க. நீங்களும் போகும்போது ஜபத்தோடையும் மரியே வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா போங்க. ஜாலியாக சாப்பிட்டுட்டு
அன்னையோட தரிசனத்தை பண்ணிட்டு நல்லபடியா வீடு வந்து சேருங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க.